வெளியில நிக்குது யானை குட்டி உள்ள இருக்கு சிங்கம் புலி பாருங்க என்ன யோசிக்குதுன்னு தெரியல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். உகாண்டா வர எல்லாருக்கும் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் என் பின்னாடி பார்க்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ன பிளேஸ் அப்படின்னா ஜூக்கு தான், என்டபி ஜூ. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ என்மை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல சேவ் த வேஸ்ட் அப்படிங்கிறது கான்செப்டில் அழகாக பிளாஸ்டிக் மூடிலேயே இந்த இடம் தளம் போட்டிருக்காங்க ஃப்ளோரு. ஜூவில் என்ன அப்படின்னா, இந்த ஜூவில் நாங்கள் வரும்போதே பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் இப்போ வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தோன்னா வாங்கி பிடிங்கி வச்சுட்டாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்களாம், இப்போ பிளாஸ்டிக்ஸே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இங்கே இருங்களேன், வாட்டர் பாட்டில் மூடியிலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்பூன்ஸு ஃபோர்க்கு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாமா. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து நம்ம இங்கே என்னம்மா ஜூவில் இதை காமிச்சிட்ருக்கேனே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஸோ ஜூவில் என்ன இருக்கும் அதெல்லாமே காமிக்கிறேன், ஓகேயா. ஜூவுக்கு வந்தால் நம்ம என்ன பார்க்கணும், சிங்கம் புலி. ஸோ பாருங்கள் என்ன அப்படின்னு, அதுக்கு ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது. நீங்கள் உகாண்டாவில் இருக்கீங்கன்னா நேரில் பாருங்கள். நீங்கள் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வெள்ளை கலர் புலி இருக்குது, மேலே இருக்கிறது வெள்ளை கிடையாது, அப்படி தானேங்க. ஒரு ப்ரௌனு ஒரு வெள்ளை புலி. அது குட்டி போட்டிருக்கான், 2 குட்டி, மொத்தம் 4 புலி இருக்குது. அதுக்கு கூண்டும் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன ஸ்டோரி தெரியுமா, இந்த புலி நம்ம பெங்கால் டைகர்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப்ரிக்காவில் புலியே கிடையாது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே நமக்கு உகாண்டாவுக்கு கொடுத்துருக்காங்க. புலி பார்த்தாச்சா, ஆப்பிரிக்காவில் புலி இல்லைன்னு சொன்னீங்களா, ஆனால் ஜூவில் புலி இருக்குது. ஆமாம், அதுதான் வெள்ளை புலி. மேபி கொஞ்சம் ஈவினிங் ஆனால் வரும் போல், ரிட்டர்ன் வரும்போது. தே ஆர் ரெஸ்டிங். தெரியுதா, நம்ம ரிட்டர்ன் வருவோம்ல, அப்போ எப்படியும் நடந்து வரோம். லாஸ்ட் டைம் அப்படி தான் வந்துச்சு. உகாண்டாவில் மட்டும் இருக்கக்கூடிய நிறைய ஸ்பெஷலான குரங்குகள் நிறைய இருக்குங்க. யானை அப்படி பண்ணுது, யானை வெளியில நிக்குது, யானை குட்டி உள்ள இருக்கு. அங்க சிங்கம் கர்ஜிக்குதோ, சிங்கம் கர்ஜிக்கிறதுனால. ஓ சரி சரி சரி, யானை இருக்கு. கர்ஜிக்குதாங்க, நாங்கள் அதை பார்க்க போறோம். ஆமா, யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களோ. ஐயோ மக்கள் டிஸ்டர்ப். சவுண்ட் எடுங்க, இதை எடுங்கம்மா. ஆமா, செம கோவத்துல இருக்குது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சொல்றாப்லவா? Which sound does the lion make? What? Roar. The lion? Roar. Let's clap hands for her. 1, 2, 3, we go. Hey! Now we are going to our the gift. So, we are going to roar like a lion. So when you say, which sound does the lion make? All of you say, roar. 1, 2, 3, we go. Roar. Again. Okay, again. Tomorrow, in the morning. Tomorrow, you come back at tomorrow. It has now will come with the people. Okay, come and see other lions. Come and see other lions. எனக்கு கிஃப்ட் கொடுக்கலையே. அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, ஆமா ஆமா, அது அந்த சவுண்ட் கொடுத்துருக்கு. ஆமா, சோ இங்க சிங்கம் நிறைய இருக்கு, 7 சிங்கத்துக்கிட்ட இருக்கு. அப்பா ஆப்பிரிக்கா செம கத்து. என்ன சவுண்ட் விடுங்க பாப்போம்.
அந்த பக்கம் சீட்டா இருந்தது, நாங்க சிங்கம் கத்துனதுனால இதை பார்க்க வந்துட்டோம். சீட்டாவும் இருக்கு இங்க. வர்றாங்களா? எங்க குட்டீஸ்லாம் சிறுத்தை பார்க்க போயிட்டாங்க, அதான் நான் பார்க்க போறேன். முன்னாடி இந்த மாதிரி ரோடு போட்டிருக்க மாட்டாங்க, இப்ப வந்து ரோடு போட்டிருக்காங்க. இது வந்து பூனையில ஒரு வகை. இது பார்க்கறதுக்கு புலி மாதிரியே இருக்கும், ஆனா இது பூனை. நம்ம ஆப்பிரிக்கால இருந்துட்டு என்னம்மா நீ இன்னும் காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க, அதுதான். அங்க பாருங்க. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி சிங்கம்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, நீங்களாம் வந்து அங்கேருந்து டிக்கெட் போட்டு வந்து பார்க்க வேண்டியதை நான் ஈஸியா காமிக்கிறேன். என்னம்மா அங்கேயாடா மேலே ஏறுது. சரி, இதுக்கு இல்லை டிக்கெட் பைசாவை எனக்கு கொடுத்துடணும், அப்படிதானே? ஃப்ரீயாக காமிக்கிறேன். ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்கு. பெண் சிங்கம்னா முடி இருக்காது, தாடி இருக்காது. ஆண் சிங்கம்க்கு தானே தாடி இருக்கும். அங்க குட்டி சிங்கம் அவ்வளோ கிடக்குங்க. அது உள்ள கூண்டுல கிடக்குது. கூண்டுக்குள்ள குட்டி சிங்கம் இருக்கு. இங்க உள்ள ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபீல்ட் ட்ரிப் வந்து கம்பல்சரி. நம்ம ஊர்ல எல்லாம் முன்னாடி உண்டு, இப்ப இருக்கான்னு தெரியல. ஸோ என் பையன்லாம் அங்கே தான் வந்தான், கூட்டிட்டு வந்தாங்க. இதுதான் வந்து கிரெயின் தானே, கிரெயின் பேர்டு. இதுதான் ஒன்று உகாண்டாவோட நேஷனல் பேர்டு. எங்க பார்த்தாலும் நிற்கும். நம்ம ஊர்ல மயில் மாதிரி மயிலும் இருக்கு பாருங்க. மயில் மயிலே மயிலே இறகை போடு, அப்படிதானே? மயில் வேண்பா? ஆமா, கத்துது. என்பா இதுதான் இந்தியாவோட நேஷனல் பேர்டு. இந்தியாவோட நேஷனல் பேர்டு. அண்டா கத்துது இல்ல? அது நல்லா இருக்கு திவி. பீகாக். பீகாக். கிரேன். வெண்பாக் விவரம் தெரிஞ்சு இப்பதான் வருது. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வந்தா அவ்வளோ விவரம் தெரியாது அதுக்கு. வாடா, நாங்கள் நிறைய தடவை வந்திருக்கிறதுனால எங்களுக்கு எப்படி ரூட் போகணும், எது எது எங்கெங்கே இருக்குது எல்லாமே தெரியும். அதனால் நாங்கள் கைடு வந்து கூப்பிட்டுக்கல. ஒரு கைடு எங்களுக்கு முன்னாடி போகிறாரு பாருங்க, அவர் தான் சிங்கத்தை கத்த வச்சாரு. அதனால் நாங்களே கைடு இல்லாமல் வந்துட்டோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரைனோசரஸ். தமிழில் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும், ஆனால் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு நான் செக் பண்ணுறேன். ஒயிட் ரைனோ உங்களுக்கு தெரியுமா? ஒன் ரைனோ. நாங்கள் வந்து ரைனோக்கே ஒரு இது வளர்க்குறாங்க ஒரு இடத்துல, 30 ரைனோ. அங்கே வந்து போனோம். புல்லு இது திங்குதுங்க, வைக்கல. ஆமாம், நம்ம பார்த்தோம்ல, கிராஸ்லேண்டில் தானே இருந்தது. அவ்வளோ ரைனோ, ஒயிட் ரைனோ. நான் கல்யாணம் ஆன புதுசில் இங்கே தான் உகாண்டா அப்படின்னா என் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வர இடம் இது மட்டும்தான். எந்த பிசு. இப்போ தான் கொஞ்சம் வருஷமாக எந்த பிசுவு கொஞ்சம் போர் அடிச்சிருந்தது, இப்போ கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, வந்துட்டோம். அழகாக வாஷ்ரூம்ஸ் எல்லாம் கட்டி விட்ருக்காங்க உள்ள. கோல்ஃப் கோர்ஸ் ஹோட்டல்லாம் கோல்ஃப் கிரவுண்ட் இருக்குது. இங்கே வந்து ஜூக்கில் வாஷ்ரூம்ஸ் இருக்குது. இங்கே உகாண்டாவில் எங்கே போனாலுமே வாஷ்ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். என்ன டாய்லெட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணும், மற்றபடி நீட்டாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, அழகாக போட்டிருக்காங்க. ஹசார்ட் வேஸ்ட், பயோ ஹசார்ட் வேஸ்ட்டு, ரோட்டிங் அழுகிறது, நான் ரோட்டிங் வேஸ்ட்டு எல்லாமே. இதுக்குள்ள போடு, ஃபுல்லாக குடிச்சிட்டு கூட. உள்ள போடு. சரி போடு. இதுக்குள்ள போடு. வா. நான் வீடியோ எடுத்துட்டு வர்றதுனால லேட் ஆகுது. எல்லாரும் வந்து எங்கள் கூட வந்த கூட்டம்லாம் அப்படியே ஃப்ரெண்டில் போயாச்சு. நிறைய பேர் இருந்தோம் அந்த இதுக்கிட்ட. செமையாக இருக்குல்ல, ஏதோ ஒரு பாலம் மாதிரி இல்லை, பாலம் தான் கட்டி விட்டுருக்காங்க.
எதுக்காக இந்த மாதிரி வலை போட்டிருக்காங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான பறவை இருக்குது. அது ஈகிள் ஃபேமிலியை சேர்ந்தது. ஈகிள்னா கழுகு ஃபேமிலி. கழுகு இல்லைங்க, நாரை. நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க. இங்கே ஒரு கழுகு உள்ளே இருக்குது, ஆனால் இது வந்து நாரை நிற்கிது. ஒரு மாதிரி கிரேன் பேர்டு நிற்கி. நிக்கி அப்படிங்கிற அதான் பறந்து வெளியில போகாம அதுக்கு சாப்பாடு மீன் போட்டிருக்காங்க. என்னம்மா ஒண்ணு சாப்பாட்டுக்கு அவங்கள எப்படி உள்ள அலோவ் பண்றாங்க? ஸ்பெஷலா பணம் கட்டி வருவாங்களோ? ஃபோட்டோகிராஃபர் அவங்க. மேபி ஆடுக்காக வருவாங்க. என்னது? உகாண்டா கிரெயின் அங்கே தான் நம்ம பார்த்துட்டோமே. இந்த கிரெயின் பேர்டு வந்து நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இங்கே யுகாண்டாவில் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். யுகாண்டாவோட நேஷ்னல் பேர்டு அந்த கொம்பு, அது என்ன சொல்லுவோம் நம்ம, கொண்டையில் வந்து இருக்குது பார்த்தீங்களா கலரு, அதுதான் வந்து ஃப்ளாக்ல வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடம் ஏதோ காடு மாதிரியே இருக்குல்ல, நல்லா இருந்தது. யா ஃபைன், ஐ வாண்ட் டு ஃபீட். யா just a moment, let me get a bucket. Okay. One bucket. Oh yeah. எடுக்குங்க. இவர் கூட ஃபாலோ பண்ணி வரலாம். ஏன்னா எல்லாரையும் பேச வைக்கிறாரு, எல்லாம் அங்கேயும். இது சிம்மன்சியா கொரிலா வாங்க. சிம்பன்சி. If the president comes to this cabinet, all these ones will go back and His Excellency will be received with the national anthem. Chimpanzees and everyone is going to be excited. Even people here will always tend to be attentive and sing the national anthem in public of chimpanzees. TV. Cereal for 10,000. Donation to this guys. 10,000 கொடுத்துருங்க. இது வந்து 10,000க்கு நாங்கள் வாங்குறோம். நம்ம ஒரு காசுக்கு 200 ரூபாய்க்கு. அதில் பிரசிடென்ட்லாம் இருக்காரு. எல்லாரும் வருவாங்க. வெண்ணம் சாப்பிடக்கூடாது, நாங்க வீசுறோங்க. பிரசிடென்ட் வீச முடியாது. Whoever has bought bananas for chimpanzees, every money you get, you go mazike. Get 50. வீசணும், இழுத்து அப்ப One mazike of na. வேஸ்ட் பண்ண. Come on. I want to do Meeting. ஓகே. That is their house. These animals appreciate every time it claps. வீசிட்டேன். சிம்பன்சி பார்த்தீங்களா? சிம்பன்சி அப்படின்னா தமிழில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வாலில்லா குரங்குன்னு சொல்லுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வாழை இல்லை பார்த்தீங்களா சிம்பன்சிக்கு. அது நம்ம மனுஷ மாதிரியே என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குறோமோ அது எல்லாமே அங்கே கொடுக்கும். இந்த ஆமை பார்க்குற கேப்பில் நாங்கள் வந்து ஒரு ஏரியாவில் பாம்பு இருந்தது, அதை பார்த்துட்டு வந்தோம். அது இல்லாமல் இங்கே வந்து உயரமாக இருக்கும்ல, அது என்னது, ஜிராஃப், அது வந்து ஒட்டக சிவிங்கி, அதுவும் இருந்துச்சு. அது என்னோடய பழைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். இது ஆமை வந்து புதுசாக தான் நான் இங்கே பார்த்தேன். இதில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கோடு இருக்குல்ல மேலே எத்தனை லேயர் இருக்கோ அதோட வயசு அவ்வளோ வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. 60 வருஷம் ஆமையெல்லாம் அங்கே உண்டு. நாங்கள் இதுக்கு வந்து கேட்கல, இப்போ கைடை கூட்டிகிட்டு வந்ததா சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இது வயசான ஆமை. அது ஏதோ ஒரு குட்டி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. உகாண்டா நேம் வந்து கோன்யா. எனக்கு தெரியும், அங்கே படித்து பார்க்குறேன். கோன்யா இங்கிலீஷில் இதுக்கு பேர் வந்து crocodile. அங்கே இருக்குது பாருங்க, அது தூங்குதா,
முழிச்சிட்டு இருக்கா எதுவுமே தெரியல. ஏன்னா அது முழிச்சிட்டு தான் இருக்கு. கண்ணு திறந்து இருந்துச்சு, இப்போ மூடிடுச்சு. 2 இது இருக்கு. என்னம்மா? 1 crocodile. 2 crocodile வேணும்பா. அங்க பாரு இருக்கு. Is 3 crocodile, 2 crocodile. 2 crocodile, 3 crocodile. இங்க வந்து உகாண்டால இங்க இருக்க லேக் விக்டோரியான்னு சொல்லுவாங்க, அங்க ரொம்ப கிடைக்கும் இந்த crocodile. 3 crocodile park. crocodile பார்க்காம அது முதலை. Ama 3 crocodile park. Take away 3 crocodile. ஓகே. What is பாருங்களேன், பச்சை பசேல்னு இருக்கு. நான் வந்து நிறைய பார்த்துட்டு வந்தேன். வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குன்னு உங்களுக்கு குட்டி குட்டியாக எடுத்து போடுறேன். அங்கே அரச மரம், ஆலமரம், இது எல்லாமே இருக்கும். பல வருஷம் மரங்கள். ஆமாம், ஆலமரம் தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த பக்கம் காடு மாதிரி உள்ளே பாருங்கள் ஒரு மரம். எத்தனையோ வருஷத்து மரங்கள்லாம் அங்கே உண்டு. அதில் மான் மேயுது. உகாண்டா வர்றீங்க, டூர் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூ வாங்க, நல்லா இருக்கும், ஒர்த்து தான். இதை பாருங்க, இந்த வியூ பாருங்க, சூப்பராக இருக்கா? ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. 180 வருஷம் மரம்லாம் உண்டு, அதில் எழுதியிருப்பாங்க. அங்கே ருத்ராட்ச மரம்லாம் உள்ள இருக்கு. என்னடா நம்மளை இப்படி காட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, என்னைய கொண்டாந்து தெரியாத ஊரில் இப்படி அடைச்சி போட்டிருக்கீங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. பெங்கால் டைகர்ல நம்ம இந்தியன் மூஞ்சாவை பார்த்துருக்கோம். அங்கே ஒரு பாட்டு, அந்த டைகர் பாருங்க மூவிங்ல இருக்கு, வருது அப்படியே, வெள்ளை கலர் புலி. வெண்பா புலி வருது பாரு, வெண்பா புளிய பாரு, அங்க பாரு புளிய பாரு, தோ வருது புலி. காட்டுக்குள்ள பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருக்க பார்க்குறீங்களா? ஆனா டயர்டா வருது. வாங்கோ வாங்கோ வாங்கோ. சி பாவம், அதுக்குள்ளே உள்ள பிளாஸ்டிக்கில் ஏதோ கிடக்குது. தண்ணி வச்சுருப்பாங்க போல், அது கடிச்சு வச்சுருக்குது. ப்ரௌனும் வெள்ளை டைகரு, ப்ரௌன் டைகரு. அங்கே பாருங்கள், அது மிக்ஸ்டாக ஒரு கலரில் ஒரு டைகர் இருக்குது. ஐயோ, பிளாஸ்டிக்காக கடிக்குதே. அதுக்கு என்னங்க சாப்பாடு போடுவாங்க? கறி? ஓ, ஆனால் மக்கள் வரதான் செய்யுது. விலங்குகள் பார்க்கணும் அப்படின்னாலே ஆப்பிரிக்காவுக்கு தான் வருவாங்க. ஆனால் இங்கே புலி மட்டும் காட்டில் கிடையாது, ஏன்னு தெரியல. இந்த ஜூக்குள்ளே நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும் அப்படின்னா 1.5 மணி நேரமாவது ஆகும். ஆனால் அவ்வளோ வீடியோ போட்டால் உங்களுக்கு என்ன ஆகுறது? அதனால நான் வந்து கம்மியாக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சிலது நேரடியாக வந்து அதை வந்து ஃபீல் பண்ணும்போது தான் அருமையாக இருக்கும். இது ஒரு பக்கம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஒரு 10,000 சில்லிங்ஸ் பே பண்ணால் போதும், எதில் வேணாலும் போய் விளையாடிக்கலாம். 10,000 சில்லிங்ஸ்னால் இங்கே உள்ள நம்ம இந்தியன் காசுக்கு வந்து 200 ரூபா. ஸ்கூட்டர் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க, ஸ்கூட்டர் ஓட்டுறது மாதிரி, அது நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மட்டும் தனியாக காசு கட்டணும், அது கொஞ்சம் கூடுதல். அது ஒரு 7 ரவுண்டுக்கோ எதுக்கோ வந்து 15,000 சில்லிங்ஸ் கட்டணும். இதெல்லாம் குட்டி குட்டி ட்ரெயினாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் 10,000 சில்லிங்ஸ், ஆளுக்கு 10,000 கட்டணும். எல்லாம் சூப்பராக விளையாண்டாங்க. எனக்கு இதை பார்க்கவும் ஊரில் வந்து இந்த பெரிய பெரிய ராட்டினம்லாம் உண்டு இல்லை, அதை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி பேசி ஒரு 2 நாள்லேயே 3 நாள்லேயே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தீம் பார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு ராட்டினம் வந்து அப்படியே இருந்துட்டுன்னாங்க. உண்மையிலே எனக்கு பயமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைங்க தானே அதில் போவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் இப்போ அதில் போகணும் அப்படின்னாலே இப்போ ஒரு பயம் வரதான் செய்யுது.
ஜாய் உடியா ஜாவி உடியா போட்டோ ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஒரு லேக்குக்கு ஓரத்துல இருக்கும். லேக் விக்டோரியாவோட கரையில தான் அந்த ஜூ இருக்கு. ஸோ பாருங்களேன், அந்த கடல் மாதிரியே இருக்கு, பயங்கர அலை. இந்த பக்கம் வியூ செம்மையா இருக்கு பாருங்க. நான் இந்த வியூ காமிக்க சொன்னேன். வியூ கொஞ்சம் நகராம இருந்துட்டு இப்ப பாருங்க நகர்ந்துருக்கோம். பார்க்குறதுக்கு கடல் மாதிரியே இருக்கும், ஆனால் கடல் கிடையாது. இதில் போட்டெல்லாம் போகும்னா போட்டிங்லாம் போகும், ஃபிஷ்ஷெல்லாம் பிடிப்பாங்க, எல்லாமே உண்டு. ஆனால் இது வந்து லேக். ஏங்க சிகப்பாக இருக்கு மண்? ஏன் தெரியுமா? லேக் அங்கே இருந்தது அப்படி வந்துருச்சு இந்த பக்கம் பார்த்து. ஆக்சுவலி இங்கே வந்து லேக்குக்குள்ளே வந்து மழை ரொம்ப பெய்யுதான் அப்படின்னு வந்து நமக்கு வெதர்மேன் சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ தண்ணி. இதே கடலாக இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? கடல் அலை மாதிரியே இருக்குல்ல லேக் விக்டோரியா. இங்கெல்லாம் யாரும் குளிக்கலாம் முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்விம்மிங் ப்ரோஹிபிட்டட்னு எழுதியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறவங்க ஒரு யூடியூபர் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் அவங்கள நேரில் பார்க்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த பொண்ணு, அவங்க கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு யுகாண்டாவில் அந்த அளவுக்கு வந்து இங்கே உள்ள யூடியூபர்ஸ் தெரியாது. இந்த பொண்ணை நான் பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அவங்களோட அந்த ஹேர் ஸ்டைல் தான் பார்த்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். மேக்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கவ்வாமா வா, எரும மாடு பார்க்க போகிறோம். கவு கிடையாது, பஃபெல்லோ. ஏன்னா நான் உகாண்டாவில் எரும மாடே பார்த்ததில்ல. இங்கே பாருங்க. அது எப்படிங்க மாடு வந்து காட்டு மாடு மாதிரி இருக்கு, எரும மாடு கிடையாதுங்க. அது இந்த காட்டில் இருக்கும்ல இங்கே மொசிஷன்ல எல்லாம், அது தண்ணியில எல்லாம் கிடக்கும். கேட்டு சொல்கிறேன். பறவை இங்கே வா, உன் பேர் என்ன சொல்லு. இதுதான் உண்மையிலே மாட்டு தொழுவம் மாதிரி இருக்கு. ஆமா. அடுத்து ஒரு காமெடி நடந்தது. என்னன்னா உள்ளே வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதா. நாங்கள் வந்து இதில் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம். அதை வந்து என்ன பண்ணோம், இங்கே கொண்டாந்து டஸ்ட்பினில் போடுறதுக்காக ஜஸ்ட்டு கார் மேலே எடுத்து தான் அப்படி வச்சோம். ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுட்டு எம்டி பாக்ஸு பார்த்தா இவங்க வந்து எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. அச்சச்சோ அப்படின்னு என்னென்னமோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியிலலாம் பேசி பார்க்குறோம். ஆனால் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ அதை நம்ம அந்த பாக்ஸை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அது பிளாஸ்டிக் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் சரின்னு அப்புறம் விட்டாச்சு. வெண்பா பார்த்துட்டு ஒரே அழுகை, பாக்ஸை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. எனக்கு வந்து பழனி ஞாபகம் தான் வந்தது. சின்ன பிள்ளையில பழனிக்கு போகையில் அங்கங்கே உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து குரங்கு வந்து எடுத்துகிட்டு ஓடிடும் அப்படிம்பாங்க. இங்கே உள்ள குரங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். It's nothing inside. It's nothing inside. It's nothing inside.